பிரைஸ் தி லார்ட். glory be to Jesus. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. பார்த்தீங்களா? சங்கீதம் 11 14 பாருங்கள். நான் சொல்லி பார்த்தீங்களா? அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சொல்லித் தருகிறார். அவருடைய இமைகள் நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் என்ன தெரியும், எப்படி சக்தி இருக்கும்? அவருடைய கண்ணுக்கு மேலே இருக்கிற இமைகள் அவர்களை சோதித் தருகிறதாம். அப்போ மனுபுத்திரரை நோக்கி பார்க்கறது யார்? ஆண்டவர் தான் பார்க்குறாரு. நம்ம பார்க்குறது எங்கே போனாலும், பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் அங்கேயே அங்கேயே கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிறார். அங்கேயும் எங்கே போனாலும் நம்மளை பார்க்குறவராக இருக்கிறார். அந்த பயம் நமக்கு வேணும். தேவ பயம் நமக்கு வேணும். ஆண்டவர் எங்கே போனாலும் நம்மளை பார்க்குறாரு. அவருடைய இமைகள் சோதித்தறிதோம் நம்மை. பாருங்கள், நான் வேதத்தை பற்றி தான் சொல்கிறேன். வேதத்தில் இருக்கிற வசனம் தான் சொல்கிறேன். 11 சங்கீதம் 4-5 பாருங்கள். இப்போ சொன்னது இருக்கும். அப்போ அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையின் பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்குதான். பார்த்தீங்களா? துன்மார்க்கமும் கொடுமையில் பிரியமாக இருப்பாங்க. சிலர் பாருங்கள், கொடுமைப்படுத்திட்டே இருப்பாங்க, கெட்ட வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, திரும்பவே மாட்டாங்க. அவங்கள பார்த்தா ஆண்டவருக்கு நன்றி தான். உள்ளம் வெறுக்குதான். ஆண்டோட உள்ளம் வெறுக்குதான். துன்மார்க்கரை வெறுக்குதான். பார்த்தீங்களா? கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் இருக்குதான். அப்போ ஆண்டவர் பாருங்கள், நம்மளை எப்படி இப்போ கண்ணோக்கி பார்த்து நம்மளை சோதித்தருகிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.